ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி செய்ய போகிறோங்க. சத்து மாவு அரைக்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசியோட எல்லாம் சேர்த்து அரைக்கிறோம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி அரைக்கிறதுன்னு. தேவையான பொருள் பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி இது வந்து 1/2 கிலோ. அப்புறம் இதில் உடச்ச உளுந்தும் கருப்பு உளுந்து குண்டு உளுந்தும் இருக்குது. இது ரெண்டும். பச்சை பயிறு, அப்புறம் வெள்ளை உளுந்து கொஞ்சம். இது வந்து அரிசி, வெள்ளை அரிசி, கடலைப்பருப்பு, மூக்கடலை, பொட்டுக்கடலை, இதில் வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து இப்போ வறுத்து அரைக்கணும். இது எப்படி எல்லாம் வறுத்து இது பண்ணுறதுன்னு காட்டுறாங்க. அடுப்பில் வச்சாச்சு. கருப்பு கவுனி அரிசியோடையே வச்சாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு இதை வறுத்து எடுக்கணுங்க. இதோட கொஞ்சம் வெள்ளை அரிசி சேர்த்துக்கிறாங்க. இது வறுபட்டது தெரியறதுக்காக கொஞ்சம் வெள்ளை அரிசி. எடுத்துட்டு அடுத்து கருப்பு உளுந்தும் குண்டு உளுந்தும் உடச்ச உளுந்து ரெண்டுமே பாருங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு பச்சை பயிறு, இப்போ பச்சை பயிறு, பச்சை பயிரும் வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசி நல்லா அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக அப்படியே மாறி பொரியும். அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதில் இந்த நம்ம வறுத்த பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம். இது வந்து வறுத்தது தான், அதனால் கொஞ்ச நேரம் இது அப்படியே பண்ணி பொட்டுக்கடலை வறுத்த கடலைனால இந்த அரிசியோடய சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே பண்ணி எடுத்து கொட்டிக்கலாம். எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து இந்த உளுத்தம் பருப்பு, கருப்பு மூக்குக்கடலை, அதுலேயும் வெள்ளையும் இருக்குது, கடலைப்பருப்பு, இது எல்லாமே ஒன்றா வறுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, ஏலக்காய், வேர்க்கடலை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம்.
வேர்க்கடலை வறுத்த கடலை தாங்க. நம்ம பாதாம் முந்திரி அது மட்டும் கொஞ்சம் அப்படி லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வறுத்த கடலை தான் வாங்கினேங்க, கடையில் வாங்கி போட்டிருக்கிறோம். அவ்வளோதான், போதுங்க. பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ எல்லாம் இதில் சேர்த்துறோம். பாருங்கள், இப்போ எல்லாம் இதில் சேர்த்தியாச்சு. இது வந்து நல்ல உடம்புக்கு சத்துங்க. இதை வந்து டீ காஃபிக்கு பதிலாக நம்ம காலையில் சாயந்தரம் குடிக்கலாங்க. எல்லாருமே குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து இப்போ நல்லா நான் ஆற விட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் இந்த பவுடரையும் காமிக்கிறேங்க. இது நல்லா ஆறணும். ஆறி மிஷினுக்கு இப்போ எடுத்துகிட்டு போவோங்க. அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன் பவுடர். நன்றி, வணக்கம். இந்த சத்து மாவு இதெல்லாம் வறுத்து ஆற விட்டு இப்போ மிஷினுக்கு கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த நைஸாக நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம காஃபி டீக்கு பதிலாக இதை கூலாக காய்ச்சி குடிச்சிக்கலாங்க. பால் ஊற்றிக்கலாம், சர்க்கரை போட்டும் காய்ச்சிக்கலாம், உப்பு வேணாலும் போட்டுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.